ஏன்னா அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான், எங்க அப்பா பேசியே வீடு கட்டினாரு, அவ்வளவு பணமா வந்துச்சு, அவ்வளவு கல்லு வந்துச்சு அப்படின்னு இருக்கான். சிலர் பேசும்போது பாத்தீங்கன்னா லாரியில் நின்றுக்கிட்டே பேசுவாங்க, ஒரு லோடு லாரி கல்லு புல்லானு எடுத்துட்டு போயிடுவாங்க, வீட கட்டிடுவாங்க. அப்படி கொடுமை நடக்கும். இதுல நான் ரொம்ப ரசிக்கிறேன்னா, அப்ப செல்லு வந்துச்சு, அடே எங்க அப்பா முன்னெல்லாம் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுடுவான், இப்ப செல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு ஆகி போச்சு. பூரா அவனுக்கு 5 விரல் இருக்க என்னமா கையில, அவன் செல்லே போய் இருக்கும். ஒரு செல் உயிரினா அம்மிவான் படிச்சிருக்கான், இப்போ ஒரு செல் உயிரினா மனுஷன் தான், எப்போ ஒரு செல்லோடய இருக்கான். இதுல கொடுமை என்னன்னா, எப்ப பேசுறான்னு தெரியாது. அன்னைக்கு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது கால் வந்திருக்கு, கால் கட் ஆயிடுச்சு, வலது கால், இந்த கால் கிடையாது. ஏன்னா எப்பவுமே போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் போவாங்க, இந்த வந்துட்டேன் அப்படின்னா ஏத்தாப்புல அரப்பாடுல ஆறும் போது மேல போயிட்டான், அவனுக்கு கால் வாங்க எமைன்ட்டு வந்திருக்கு, இதுக்கு அவுட் போய் ஃப்ரீ அப்படி சேர்ந்துடும். இன்னும் சிலரு இப்ப ஜெர்மன்காரன் செல்லை கண்டுபிடிச்சான், சீனாக்காரன் பேட்டரியை கண்டுபிடிச்சான், மிஸ்ரால கண்டுபிடிச்சா நம்மால் தான். அப்படி என்ன மிஸ்ரால் முடிஞ்சது, எடுக்க கூட முடியல. ஏன்னா பொழப்பா 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நைட்டெல்லாம் மித்தவனை தூங்க விட மாட்டாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் நடிச்சா 3 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, மேல இருந்து கீழே விழுந்தா அருவி, கீழே இருந்து மேல போனா குருவி. 3 மணிக்கு இந்த படிச்சுட்டு முடியுமா? சரி, வருஷ பிறப்பு முதல்ல 2008 வருஷம் பிறக்க போகுதுன்னு சொல்லி நல்லா குளிச்சு கிழிச்சு சாமி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். உடனே ஒரு மெசேஜ் எடுத்து பார்த்தா, கிரைண்டரில் அரிசியை போட்டா மாவு, வாயில அரிசியை போட்டா சாவு. படிக்கலாமா வருஷ பிறப்பு அன்னைக்கு? அதை ஒருத்தர் அனுப்பிட்டு வேலை மணக்கிட்டு. இன்னும் சிலர் போன்ல டெக்னிக்கலா பேசுவாங்க. போன் எடுத்தான், ஹலோ கேமாவா, இல்ல அவங்க அப்பா, ஓ மாமாவா, சரி வாங்கி அப்படின்ட்டான். அப்படி எந்த இடத்துல எப்படி கட் பண்றான்னு தெரியும். இன்னும் சிலருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியாது. கிராமத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல, சொல்லி கொடுத்தாரு. நான் ஆபீஸ்ல இருப்பேன், என்கிட்ட பேசினா அந்த பச்சை கலர் அமைக்கி காதுல வை, சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா பச்சை கலர் அமைக்கி காதுல வச்சிச்சு. நீங்கள் டயல் செய்து வாடிக்கையாளர் தற்சமே வேறொரு தொடர்பு உள்ளார், பயந்து வச்சு அந்த அம்மா, என்ன இப்பதான் கல்யாணம் ஆச்சு, வேற ஒரு ஆள் தொடர்பு காணா. நீங்கள் டயல் செய்து வாடிக்கையாளர் சச்சமயம் தொடர் விலைக்கு அப்பால் உள்ளார், வரட்டும் ராஸ்கல், 4 மணிக்கு நான் பாத்துக்கிறேன், இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள் இப்படி செய்யறானே அப்படின்னு.